அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சீரீஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் தமிழில் 6ஆம் வகுப்பில் டேர்ம் 1 பார்த்துட்டோம், டேர்ம் 2 பார்த்துட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 30 கேள்வி பார்த்தோம், அடுத்து ஒரு 30 கேள்வி பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக வீடியோ இருக்காது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சரியா? டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஒரு 30 கேள்விகள் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நான் வைக்க சொல்லிடுவேன். அந்த 30 கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. சரியா? டேர்ம் 3 முடிச்சாச்சுன்னா 6ஆம் வகுப்பு மொத்தமாகவே நம்மளுக்கு முடிஞ்சிடும். 6ஆம் வகுப்பு மொத்தமாகவே நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஒரு சில கேள்விகள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் நம்ம பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. 6th ஸ்டாண்டர்ட் தானே? சரிங்களா? அப்படின்னு நினைக்கக்கூடாது. 6ஆம் வகுப்புலேருந்து கட்டாயம் நம்மளுக்கு ஒரு 10 கேள்விகளாவது கேட்பாங்க. அப்போ அந்த 10 கேள்விகளுக்கு தயாராகணும். சரிங்களா? பொது தமிழில் 10 கேள்விகள் 6ஆம் வகுப்புலேருந்து வருது. ஆல்ரெடி டேர்ம் 1 பார்த்தோம், டேர்ம் 2 பார்த்தோம். டேர்ம் 3ல் சில கேள்விகள். சரியா? தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லியிருக்கு. தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லியிருக்கு. திருக்குறள் தான். சரிங்களா? என்னது? திருக்குறள் தான் சொல்லுவார். அப்போ திருக்குறளை ஒருத்தவங்க என்னென்ன பேரில் சொல்கிறாங்க, என்னென்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் படித்து வச்சுக்கணும். பாரதியார் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி பாரதிதாசன் என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ் அறிஞர்கள் சிறப்பு பெயராக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ் நூல்களுக்கான சிறப்பு பெயராக இருக்கட்டும் எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? அதற்கு அடுத்து கேள்வி எண் 2. கேள்வி எண் 2 பொறுத்தளவில் வேலுநாச்சியார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வேலுநாச்சியார் முதல்ல ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவங்களா முத்து வடுகநாதர்? முத்து வடுகநாதரை மேரேஜ் பண்ணாங்க. சசிவர்ணன் அவருடைய மயன் தான் பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்த அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சிவகங்கையை தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஊரை ரூல் பண்ணாங்க? சிவகங்கையை ரூல் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க. காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். இதுவும் கரெக்ட். சரிங்களா? ஒரு 8 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்கல்ல, 1772 1780 வரைக்கும் இருக்கும்ல. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. கூற்று 2 மற்றும் 3 சரி. சரியா? அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? இதற்கு அடுத்து கேள்வி எண் 3. கேள்வி எண் 3 பொறுத்தவரை என்ன கேட்டிருக்காங்க? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இலக்கண அடிப்படையில் எத்தனை இருக்கு, இலக்கிய அடிப்படையில் எத்தனை இருக்குன்னு சொல்லி படிச்சுக்கிறோம். அதில் இலக்கண அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 இருக்கும். என்ன இருக்கும்? பெயர் சொல் இருக்கும், வினை சொல் இருக்கும், இடைச்சொல் இருக்கும், அடுத்து உரிச்சொல்னு சொல்லுவாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 இருக்கும். அடுத்து கேள்வி எண் 4. சரிங்களா? கேள்வி எண் 4. தந்தையும் தாயும் என்பது எவ்வகை சொல்? தந்தையும் தாயும் ஒரு பெயர் சொல், இரண்டையும் சார்ந்து இந்த இடத்துல என்பது சரிங்களா இரண்டுக்கையும் சார்ந்து வருது. 2ஐயும் சார்ந்து என்ற இடைச்சொல் சொல்லக்கூடியது வருதா, அதனாலதான் அது இடைச்சொல்னு சொல்றோம். சரிங்களா? பெயர் சொல்லா, வினை சொல்லா, உரி சொல்லா, இடைச்சொல்லான்னு சொல்லி கேட்பாங்க. அதுல தந்தையும் தாயும் இதுவே ஒருவேளை இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன வரும்? எண்ணும்மைன்னு சொல்லக்கூடியது வரும். தந்தை தாய், தாய் தந்தை, அது வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகை. தந்தையும் தாயும் வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணும்மைன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து கடைசியா ஒரு கேள்வி பார்த்துருவோம். சரிங்களா? 5வது கேள்வி பொறுத்துகள்ல இருக்கு. இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னா இட்டு வழங்குதல். எந்த ஒரு காரணமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைப்பாங்க. சரிங்களா? காரணம் கருதி பேர் வைக்கிறது தான் காரண பெயர். அதிலே பொதுவான பெயர் வந்து என்ன சொல்லுவாங்க? பொது பெயர்னு சொல்லுவாங்க. அதில் சிறப்பாக இருக்கக்கூடியது சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் இடுகுறி பொது பெயர்ல என்ன எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பறவை இருக்கு, மரங்கொத்தி இருக்கு, மரம் இருக்கு, மாறு. இந்த மரம் என்பது எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் இருக்கு. எந்த ஒரு காரணமே இல்லாமல் இருக்க காரணத்தினால தான் இதை இடுகுறி பெயர்னு சொல்றோம். அப்போ இடுகுறிலேயே பொதுவான பேர் மரம். இதுலேயே மாமரம் எடுத்துக்கிறங்க, மரத்திலே மாமரம் சொல்லக்கூடியது இருக்குல்ல, அது இடுகுறிலேயே சிறப்பு பெயர்ல வந்துடும். சரிங்களா? 3, 4 இருக்கா? அடுத்து காரண பெயர். இப்போ பறவை, பறப்பதால் அதற்கு பறவை என்ற பெயர் இருக்கு. அப்போ அது காரண பெயர்னு சொல்றோம். அதிலே வந்து மரங்கொத்தி என்பது பறவையிலேயே குறிப்பா ஒன்று குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. சரிங்களா? அப்ப இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3, 4, 1, 2. 3, 4, 1, 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? ஒரு 5 கேள்விகள் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் அதில் கொடுத்துருப்பேன். மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வச்சிருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கட்டாயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 3மே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனது மாதிரி இருக்கும். அதற்கடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இதை வந்து நெகோஷியேட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 6ஆம் வகுப்பு ஒரு 10 கேள்விகளுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம்.
6ஆம் வகுப்பு படிச்சிட்டிங்கன்னா 10 கேள்விகளுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். நன்றி.